ஏசாயா 64வது அதிகாரம், ஏசாயா 64வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகள், உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? காத்திருக்கிறவர்களுக்கு அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. தேவன் அநேக காரியங்களை செய்ய அல்லது செய்விக்க அவருடையவர்களை காத்திருக்க வைக்கிறார். 31வது சங்கீதத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், அதனுடைய 19வது வசனம், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக நம்மை காத்திருக்க வைக்கிறார் என்றால் அந்த காரியம் சாதாரண காரியம் அல்ல, அந்த காரியம் சின்ன காரியமும் அல்ல, அது பெரிய நன்மை. ஆமென். ஈசாக்கை மட்டும் கொடுப்பது கர்த்தருக்கு நோக்கமா இருக்குமானால் ஆபிரகாமை இத்தனை வருடம் காத்திருக்க வைத்திருக்க மாட்டார். ஈசாக்கின் இடத்திலே ஆமென் சந்ததி விளங்கும்படியும் ஈசாக்கின் மூலமாய் ஆமென் கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிப்படும்படியாகவும் தேவன் பெரிய திட்டம் கொண்டிருந்ததுனால ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுப்பதற்கு முன்னதாக அவனை கர்த்தர் ஈசாக்கின் தகப்பனாய் மாற்றுவதற்கு முன்பதாக கர்த்தர் யாராய் மாற்றினார் தெரியுமா? ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். ஆமென். 99 வயசுல ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பனாகிறான். 100வது வயசுல ஆபிரகாம் ஈசாக்குக்கு தகப்பனாகிறான். ஹல்லேலூயா. அப்ப தேவன் தம் மனசுல என்ன வைத்திருக்கிறாரோ அப்படி முதல்ல மாத்துறார். ஆமென். அவன் ஜாதி, நீ ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படுவாய், உன் மனைவி நீ சாராய் எனப்படாமல் சாராள் எனப்படுவாள். கர்த்தர் ஜாதிகளுக்கு. ஆமா. எனவேதான் கிறிஸ்துவுக்குள்ளானவர்களை வேதம் எப்படி அழைக்கிறது தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததி என்று. ஆமே. லூக்காவில் எழுதும் போது இயேசு கிறிஸ்து அதுக்கு முந்தின தலைமுறையை சொல்லி 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 ஆதாம் தேவன் என்று முடிகிறது. ஆனால் மத்தேயு எழுதும் போது அது யூதருக்கென்று பிரத்யட்சமாய் அது விசேஷமாய் எழுதப்பட்டபடினாலே எங்கிருந்து தான் ஆரம்பிக்கப்படுகிறது தெரியுமா? ஆபிரகாம் இடத்திலிருந்து. இதெல்லாம் ஆபிரகாம் நினைச்சு பார்த்திருப்பாரா? எனவே தான் தேவ பிள்ளைகளே, தேவன் காத்திருக்க வைக்கிறார் என்றால் அந்த காத்திருக்க வைக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் என்பது அது எவ்வளவு பெரிதா இருக்கிறது, எவ்வளவு பெரிதா இருக்கிறது. இந்த விசுவாசம் மட்டும் தாவீதுக்கு இல்லாம இருந்திருந்த தாவீதே சொல்லி இருக்கிறாரு, நான் கெட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் என் ஆத்துமாவே நீ கர்த்தருக்கு காத்திரு, நீ கர்த்தருக்கு காத்திரு. நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குற? ஐயோ அது அவங்க அப்படி அவங்க சொல்லட்டும், அவங்களுக்கு தெரியாதுல்ல உனக்கு கிடைக்க போகிற நன்மை, உனக்கு உண்டாகிற மேன்மை என்று. ஆமே. காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பெரிய காரியத்தை, எனவே தான் வேதம் சொல்லுகிறது, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாம் ஏவாள் காத்திருந்திருப்பார்கள் என்றால் என்ன கிடைத்திருக்கும்? ஜீவ விருட்சம் கிடைச்சிருக்கும். காத்திருக்காததுனால கரெக்டா சொன்னீங்க, மரணம் கிடைத்தது. கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தா, ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அந்த ஜீவ விருட்சத்தை வச்சதே எதுக்கு தெரியுமா? இவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு. இந்த காத்திருக்கிற பீரியட் தான் டெஸ்டுக்காக இன்னொரு பழத்தை வச்சார். ஆமே.
ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, இந்த சாத்தான் பாத்தீங்களா, ஜீவ விருட்சத்தை பேச வேண்டியது தானே. நீ சாகவே சாகமா, அவர் என்ன சொன்னார், சாவன்னு சொன்னார். நான் உனக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லவா, அதான் பாரு ஜீவ விருட்சம், அதை மட்டும் நீ சாப்பிட்டேன்னா நீ சாகவே சாக மாட்ட. இப்படி சொல்லியிருந்தா அவனுக்கு ஒரு பாராட்டு விழா கூட வைக்கலாம். இல்லது பாம்புக்கு என்ன ஊத்துறாங்க, பாலாவது ஊத்தலாம். இது அப்படி இல்லை, அவன் சாகணுங்கிறது அவனுடைய நோக்கம். அதனால அவன் பழத்தை மாத்தி காட்டுறான், பாதையை மாற்றி காட்டுவான். அவ்வளவுதான். பிசாசு வேற ஒண்ணும் செய்ய மாட்டான். பைபிளோட தான் வருவான், வசனத்தோட தான் வருவான். பாதையை மாத்தி காட்டிடுவான். பாதையை மாத்தி காட்டி சத்தியத்தை மாத்தி சொல்லிட்டே இருப்பான். ஆமே. சில ரூட்டை மாத்தி சொல்லுவாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் சென்னைக்கு போனார். அவருக்கு பைக் எடுத்துட்டு போனார். ஒருத்தர்கிட்ட போய் ரூட்டு கேட்டார். சார், இந்த இடத்துக்கு எப்படி போனோம்னு. அது அடுத்த தெருவில் தான் இருக்கு. இவருக்கு இன்னொரு இடத்துக்கு போனோம். நீங்க என்ன கூட்டிட்டு போங்க, நான் காட்டித்தாரேன். சரி, பைக்ல ஏத்தியாச்சு. கூட்டிட்டு போறார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல விட்டுட்டு, நீங்க நேரம் ஏத்தி விட்டீங்கல்ல, அதுக்கு 2 தெரு தள்ளி தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவருக்கு தாங்க முடியல. திருப்பி வாரார். ஊர்ல வந்துட்டு, எனக்கு தாங்க முடியல, திருப்பி நான் பார்த்திருந்தா கண்டிப்பா அடிச்சிருப்பேன், என்ன இப்படி சுத்த விட்டுட்டார். இதுதான் பிசாசுக்கு வேலை. நம்ம கூட தான் பைக்ல ஏறுவோம். நான் கூட்டிட்டு போறேன் வா, இறக்கிட்டு அம்போன்னு விட்டுட்டு போயிடுவான். ஆமே. அந்த ஆள் இங்கதான் இருக்கிறாரு. ஆமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்ப அவருக்கு பொக்கு பொக்குன்னு இருக்கு, நம்மள பார்ப்பாங்களா? ஆமே. இப்படிதான் சத்துரு செய்வான். பாதையை மாத்தி காட்டிட்டு சொல்லிட்டு பண்ணி சாக மாட்டேன்னா உண்மையிலே அவன் எந்த பழத்தை காட்டி இருக்கணும். ஆனால் கர்த்தர் அந்த விருட்சத்தை யாருக்கு கொடுப்பார் தெரியுமா? ஜெயங்கொள்ளுகிறவனோ அவன் பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பே. அப்ப என்ன ஏன் காத்திருக்க வைக்கிறார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெயிக்கிறதுக்காக, ஜெயிக்கிறதுக்காக, ஜெயிக்கிறதுக்காக. அப்ப காத்திருக்க தேவ பிள்ளைகள் ஆமென் கவனிக்க வேண்டிய 5 காரியங்களை ரூத்தின் புஸ்தகத்தில் இருந்து சொல்லி இந்த காலை வேளையிலே செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே நகோமி ரூத்தை பார்த்து சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. பின்பு அவள் மாமியாகி நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நகோமி பல இடங்களிலே ஆவியானவருடைய நிழலாய் பிரதிபலிக்கிறதை பார்க்க முடியும். ரூத்துக்கு தேவனை குறித்த சத்தியத்தை எடுத்து கூறினது யாரு தெரியுமா? இந்த நகோமி. ரூத்தை பெத்லகேமுக்கு கொண்டு வந்தது யார் தெரியுமா? நகோமி. உடனே நகோமியை ஆவியானவர் கேட்டக்கூடாது. நகோமிக்கு சில நல்ல கேரக்டர் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய கேரக்டர் இருக்கு, அது வேண்டாம். பைபிள்ல எல்லாருமே அப்படித்தான். அந்த பழைய ஏற்பாடு நிழல் நிழல். இந்த பழைய ஏற்பாடை பார்த்துட்டு புதிய ஏற்பாடை பார்க்கணும். பைபிள் புதுசா படிக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், பைபிள் புதுசா படிக்கிறவங்க நீங்க ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும் அப்படின்னா எபிரேயர் 11 படிக்கணும். நீங்க எபிரேயர் 11 படிச்சுட்டு நீங்க திருப்பி ஆதியாகமத்துல இருந்து வந்தீங்கன்னா எல்லாத்துலயுமே விசுவாசம் மேல நிற்கும், எல்லாத்துலயும் கிறிஸ்துவ நீங்க பார்ப்பீங்க. ஆமே. அதனால அந்த விசுவாசத்தினாலே ஆபையல் இல்லைன்னா நமக்கு சரித்திரம் போலவே இருக்கும். புதுசா படிக்கிறவங்க இல்ல, பலமுறை படிச்சவங்களுக்கு இதை சொல்றேன். ஹல்லேலூயா. பைபிளை அந்த பார்க்க வேண்டிய கண்ணாடி தான், அந்த போட வேண்டிய கண்ணாடி தான் என்ன தெரியுமா? எபிரேயர் 11. ஆமே. அதை அப்படி போட்டுட்டு அது எங்க கிடைக்கும்? உங்க பைபிளை திறந்து பாருங்க. வீட்டு கீ மட்டும் இல்ல, பல காரியங்கள் கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பாருங்க, நகோமி சொல்றாங்க ரூத்தை பார்த்து, நீ வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. அது போலதான் நமக்குள்ளிருக்கிற ஆவியானவர் நாம் வாழ்ந்திருக்கும்படி நமக்கான சௌக்கியத்தை தேடி தருகிறவர். நல்ல கரங்களை தட்டி
ஹalleluya. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, சுகமாய் நமக்குள்ளே அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்கிறார். அதனாலதான் அவருக்கு என்ன பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? தேற்றரவாளன், தேற்றுகிறவர். மலையாளத்தில் எப்படி இருக்கும்னா காரியஸ்தன் இருக்கும். அதாவது எல்லா வேலையும் நமக்காக செய்கிறவர். எனவேதான் ஆவியானவருடைய ஆவியானவர் என்னும் அந்த மேகத்துக்கு கீழே, அந்த அக்னி ஸ்தம்பத்துக்கு கீழே நாம் இருக்க பழக வேண்டும். என்னை நடத்துகிறது அவராக இருக்க வேண்டும். ஆமே. நம்ம காலில் எழுப்பி புறப்பட்டு இடையில யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னா, அவர் தான் நம்மளை நடத்துறாரு. அப்போ ஓகே தானப்பா, கரெக்டா தானே போயிட்டு இருக்கிறேன். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவேங்கிற சத்தம் நம்ம காதுல கேட்கணும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, என்கிட்ட வந்து கேளு அப்படிங்கிறார். ஆமா, இது நம்ம யோசிச்சுட்டு ரைட் இது கரெக்டா இருக்கும் உடனே பண்றது இல்ல. இந்த நகோமி சொல்ற வார்த்தை, நீ வாழ்ந்திருக்கும்படி, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேன். சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, நீ வாழ்ந்திருக்கும் போதும் வாழணும், தாழ்ந்திருக்கும் போதும் வாழணும். வீட்டுல நன்மை நிறைஞ்சிருக்கும் போது நீ வாழணும், வீட்டுல நன்மை இல்லைன்னு இருக்கும் போது சாகணும் நினைக்க கூடாது, நீ வாழணும். அல்லேலூயா. ஜபத்துக்கு பதில் கிடைச்சாலும் நீ வாழணும், கிடைக்கலனாலும் நீ வாழணும். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அவன் நல்ல, அவனுக்கு என்ன பார்க்குற? ஏதோ சொன்னாங்க. ஆமே, யோபுக்கு உண்டான பிரச்சனை கேள்விப்பட்டு வந்து பார்த்துட்டு ஐயோ இது பெரிய பிரச்சனைன்னு சொன்னாங்கல்ல. ஆனா இங்க அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டில் அது அப்படி நேரா மாறி பவுலுக்கு சுத்தி நிக்கிறாங்க சீஷர்கள். இப்படி ஆயிட்டேன்னு கல் எறிஞ்சாங்க. பவுல் எழும்பி அவர்களுக்கு அவர்களை திடப்படுத்திட்டு போறார். அவன் இல்லை, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறதா சொன்னாங்கன்னு வந்து பார்த்தா நீங்க ரொம்ப ஜாலியாலாம் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்படி சொல்லிட்டாங்கன்னா சாட்சின்னு அர்த்தம். ஆமே. ஐயோ, நம்ம சந்தோஷமா இருந்தா ஒருவேளை சலுகை கிடைக்காதோ, அதனால மூஞ்ச பார்த்து ஏதோ 4 பேர் இறக்கப்பட்டு, அல்லேலூயா, நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து 5 காரியங்களை சொல்லுகிறேன், காத்திருக்கிறவர்களை 1 அறிந்து கொள்ளுங்கள். நான் அதை சொல்லி விடுகிறேன், 5 முடிக்க முடியுமான்னு தெரியல. அறிந்து கொள்ளுங்கள். 2 ஆயத்தமாகுங்கள். 3 அகன்று போகாதிருங்கள். 4 அர்ப்பணியுங்கள். 5 அடங்கி இருங்கள்.